இந்த வீடியோ வந்து போன வீடியோவோட கன்டினியூஷன் பார்ட் தான் இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். அதாவது போன வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, எக்ஸ்பாத் எப்படி தியரிட்டிக்கலா ஒரு 6 எக்ஸ்பாத் வந்து உங்களுக்கு டீச் பண்ணேன். இப்போ நம்ம எப்படி அது ப்ராக்டிகலா பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பாத்துக்கு ஒரு ப்ரோகிராம நம்ம ரன் பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணலாம். ஆட்டோமேட் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் தியரிட்டிக்கலா சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது. பரவாயில்ல, அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலனாலும் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ கண்டினியூ பண்ண அந்த 6 எக்ஸ்பாத்தும் நம்ம எப்படி ப்ராக்டிகலா வந்து ஒரு வெப்சைட்லயோ இல்ல ஒரு எலமெண்ட் எப்படி ஆட்டோமேட் பண்றது ஈஸியா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க இதுவரைக்கும் எந்த வீடியோஸும் பார்க்கலன்னா, டைரக்ட்டா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸா தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வீடியோலேருந்து இந்த வீடியோ வரைக்கும் பார்த்தத எப்படிலாம் நம்ம வந்து கன்டினியூஸா ப்ராசஸ் பண்ணி வந்திருக்கோம். ஃபர்தர் ஸ்டேஜ் எப்படி மூவ் ஆயிருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாத் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாத் என்னன்னா, ஆட்ரிபியூட் வச்சு ஆட்ரிபியூட் வச்சு எப்படி ஒரு எக்ஸ்பாத்தை கிரியேட் பண்றது, அந்த எக்ஸ்பாத்தை வச்சு எப்படி ஒரு எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்றது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் ஒன். இப்படி ஒரு எக்ஸ்பாத்தும் அந்த 6 எக்ஸ்பாத்தும் எப்படி நம்மள வந்து ப்ராக்டிக்கலா நம்மளால எடுக்க முடியுதுன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாத் எடுக்க அதோட நேம் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஆட்ரிபியூட் நேம் எக்ஸ்பாத்ன்ற ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட வெப் டிரைவர் லொகேஷன் அண்ட் வெப் டிரைவரோட நேம் இதை நம்ம வந்து சின்டாக்ஸ் மூலமா அதாவது ஒரு கீவேர்ட் மூலமா எடுத்துப்போம். கீவேர்ட் என்னன்னா சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி. இந்த கீவேர்ட் மூலமா நம்மளால வந்து அதை வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, வெப் டிரைவர் நம்ம கால் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? வெப் டிரைவர் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, டிரைவர் என்ற ஒரு ஆப்ஜெக்ட் நேம்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர். இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட். இதை வச்சு தான் நம்ம மொத்தம் ஃபர்தர் ஸ்டெப்பை வந்து நம்ம மூவ் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஃப்ளிப்கார்ட் அந்த லிங்க்குள்ளே போய்க்கிறோம். ஃப்ளிப்கார்ட் இதுக்குள்ளே போயிட்டோன்னே இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட இப்போ ஒரு டாஸ்க். ஃபைண்ட் பண்ணிட்டோன்னே ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகேவா? இதை வச்சு நான் எப்படி வந்து உங்களுக்கு எக்ஸ்பாத் ஒரு அந்த ஆட்ரிபியூட் நேம் வச்சு எப்படி வந்து நான் ஒரு எக்ஸ்பாத்தை கிரியேட் பண்ணி இந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு, அதாவது வெப் டிரைவரை கால் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த லிங்கை வந்து கெட் பண்ணணும். கெட் பண்ணணும்னு நான் என்ன சொல்லியிருக்கேன்? கெட் பண்ணணும்னா டிரைவர் டாட் கெட்ன்ற ஒரு இது ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த கெட்டை நீங்கள் இது பண்ணிக்கங்க. டபுள் கோட்ஸ்குள்ள அந்த வெப்சைட்டோட லிங்க். இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு டேட்டா வந்து நம்ம எக்லிப்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லிங்க் ஓப்பன் ஆன பிறகு வந்து அந்த ப்ரௌசர் வந்து மேக்ஸிமைஸ் ஆகணும். மேக்ஸிமைஸ் ஆகணும்னா டிரைவர் டாட் மேனேஜ் டாட் விண்டோ டாட் மேக்ஸிமைஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா விண்டோஸ் வந்து மேக்ஸிமைஸ் ஆகிடும். அந்த க்ரோம் ப்ரௌசர் வந்து மேக்ஸிமைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அந்த லிங்கை வந்து ஃபைண்ட் பண்ணணும். லிங்கை ஃபைண்ட் பண்ணணும்னா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்னு சொல்லியிருக்கேன். பை எல்லாமே எக்ஸ்பாத்தே இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து ஆட்ரிபியூட்ஸ் வேணாம். ஓகேவா? லொக்கேட்டர்ஸ் வச்சு எதுவும் வேணாம். எக்ஸ்பாத் வச்சு கண்டினியூ பண்ணுவோம். எக்ஸ்பாத் டபுள் கோட்ஸில் இப்போ வந்து நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணணும். எந்த லிங்க்கு? இப்போ ஃப்ளிப்கார்ட்னு இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து எதுவுமே இல்லை. எப்படி சொல்றது, ஆட்ரிபியூட்ஸ் எதுவுமே இல்லை. அதனால வந்து கிளாஸ் இருக்கு. கிளாஸ் வச்சு நம்மளால வந்து ஒன்றை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய எலமெண்ட்ஸ் வந்து கிளாஸ் வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஒரே மாதிரியே. அதனால வந்து எல்லா எலமெண்ட்டும் இது ஃபைன் பண்ணிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்ன்ற ஒரு எக்ஸ்பாத் நான் சொல்லி தந்திருக்கேன். நல்லா நான் இருக்க எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சா அது டெக்ஸ்ட் எக்ஸ்பாத் வச்சு நம்ம ஈஸியா வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ஃபைன் பண்ண முடியும். இப்போ அதை யூஸ் பண்ணலாம். எப்பவும் போல செலக்ட் புக் போய்க்கலாம். டெக்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு டபுள் ஸ்லாஷ் ஸ்டார்டிங் டேபிளோட நேம் வந்து H3. இது வந்து ஸ்டார்டிங்
ஸ்டார்டிங் டேக். அந்த ஸ்டார்டிங் டேக்கோட நேம் வந்து h3 ஸ்கொயர் பிராக்கெட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இதோட நேம் அப்படியே காப்பி பண்ணிங்க. ஃப்ளிப்கார்ட்ன்றது காப்பி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. கரெக்டாக ஃபைண்ட் பண்ணிடுச்சு. இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு எக்லிப்ஸ்குள்ளே போகிறோம். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம இப்போ என்ன பண்ணணும், அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுவோம். அதனால டாட் கிளிக்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ கிளிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு டெக்ஸ்ட் எக்ஸ்பாத் எங்கே யூஸ் ஆகுது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. டெக்ஸ்ட் எக்ஸ்பாத்தோட எங்கே யூசேஜ்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எதுவுமே ஆட்ரிபியூட்ஸ் இல்லை, எக்ஸாக்டான ஒரு டெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரியுது, வியூ ஆகுதுன்னா மீன்ஸ் அதை வச்சு ஒரு எக்ஸ்பாத்தை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பாத் கிரியேட் பண்ணிட்டு அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எக்ஸ்பாத்தோட இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த பேஜ் வந்து உள்ள போயிடும். கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிட்டோம்னா இதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ வந்து இதில் ஒரு எது ஐடி இருக்கான்னு பாருங்க. ஐடி இல்லை, நேம் இருக்கு. நேம் இருக்கா, இதை வச்சு நம்ம எக்ஸ்பாத்தை கிரியேட் பண்ணலாம். அதாவது அந்த ஆட்ரிபியூட்ஸ் தெரிஞ்சால் நம்மளுக்கு எக்ஸ்பாத் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ டபுள் ஸ்லாஷ் இன்புட். ஒரு டைமும் நீங்கள் வந்து டைப் பண்ண பாருங்க. கீழே ஷோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆகும். டபுள் கோட் அட் அதோட நேம் தானே ஈக்குவல் டு அதோட வேல்யூ க்யூன்னு இருக்கு. அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. நீங்கள் எதுவுமே வந்து டைப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஒரு டைம் நம்ம டைப் பண்ணுறது வந்து மிஸ்டேக்காக ஆகலாம். அதனால வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ண பாருங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ என்டர் அடிங்க. கரெக்டாக அந்த ஒரு எலமெண்ட் ஃபைன் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ இதை காப்பி பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த எலமெண்ட் உள்ள, அதாவது இதை கிளிக் பண்ணி அந்த லிங்க்குள்ளே வந்துட்டோம். லிங்க்குள்ளே வந்தோடனே இந்த எலமெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். டிரைவர் டாட் திருப்பி ஃபைண்ட் எலமெண்ட் யூஸ் பண்ணுங்க. பை டாட் எக்ஸ்பாத் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். டபுள் கோட்ஸ்குள்ள அந்த எக்ஸ்பாத். அவ்வளோதான். இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து வெளியே வந்துட போகிறோம். வெளியே வர்றோன்னா டிரைவர் டாட் குவிக்னு, அதாவது க்ளோஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ரெண்டு டைப்பான எக்ஸ்பாத் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் எக்ஸ்பாத்தும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ஆட்ரிபியூட்ஸோ லொக்கேட்டர்ஸோ எதுவுமே இல்லை. அந்த ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்குது. எக்ஸாக்டான ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸ்பாத்தை கிரியேட் பண்ணி அந்த எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் உள்ள வந்தோடனே என்ன பண்ணியிருக்கோம்னா, எனக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஆட்ரிபியூட்ஸ் வச்சு நான் அது மீன்ஸ் யூனிக்கான ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஐடியோ நேமோ அப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு லொக்கேட்டர்ஸ் இருக்கு. அதனால வந்து நான் ஈஸியா வந்து அதை வச்சு ஆட்ரிபியூட் எனக்கு தெரிஞ்சிருது. அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பாத்தை நான் கிரியேட் பண்ணி அந்த எலமெண்ட்டை நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இவ்வளவுதான். இந்த ரெண்டு டைப்பான எக்ஸ்பாத் வந்து ஒரே ப்ரோக்ராம்ல நம்மளால ஃபைண்ட் பண்ண முடிஞ்சு. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. மேக்ஸிமைஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமைஸ் ஆன உடனே நம்மளுக்கு வந்து இது வந்து ஷோ பண்ணுது. ஓகேவா, ஐ மீன் இது ஷோ இந்த இது ஐ மீன் இந்த பாப்அப் ஷோ பண்ணதுனால நம்மளால வந்து பேக் எண்ட்ல வந்து இது பண்ண முடியல. அவ்வளோதான். அதை ஃபைன் பண்ணிட்டோன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு. இவ்வளோதான். ரன் வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த பாப்அப் ஷோ பண்ணிச்சு. ஆனால் வந்து அந்த எலமெண்ட் வந்து அது ஃபைன் பண்ணிடுச்சு. ஃபைன் பண்ணிட்டோன்னா அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னும் டைம் கவனிங்க நல்லா. நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் உடனே வந்து என்கிட்ட வந்து இன்டிமேட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. லிங்க்குள்ளே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணியாச்சு. ஃப்ளிப்கார்ட்ன்ற வெப்சைட்குள்ளே போயிடுச்சு. இப்போ அது ஃபைன் பண்ணுதான்னு பார்த்துக்கலாம். ஃபைன் பண்ணோன்னா க்ளோஸ் ஆகிடும். இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஓகேவா, வெயிட் கைஸ். ஏன்னா வந்து என்னோட இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருக்க போல. அதனால வந்து லோட் ஆகிட்டு இருக்கீங்க. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து கொஞ்சம் டைம் வந்து டிலே ஆகுது. வெயிட் பண்ணுங்க.
அவ்வளோதான். எக்ஸாம் வந்து அதாவது கரெக்டா வந்து அத டிடெக்ட் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு. எந்த ஒரு எரரும் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணல. ஓகேவா? குரோம் ப்ரௌசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட ஒர்க் முடிஞ்சோனே க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் ப்ரோகிராம். அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா ஒர்க் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 2 டைப்பான எக்ஸ்பாத் வந்து பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஆட்ரிபியூட்ஸ், நோன் ஆட்ரிபியூட்ஸ வச்சு எப்படி நம்மளால எக்ஸ்பாத் கிரியேட் பண்ண முடியும். இந்த 2 டைப்பான ஆட்ரிபியூட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து கன்டெய்ன் டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் இருந்தா எப்படி அதை மல்டிபிள் எக்ஸ்பாத் வச்சு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது ஒரு வீடியோவா நம்ம கன்வே பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கான இது ஆட்டோமேஷன் கிளாஸ்ல இது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பாத் முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டன்ஸ் கூட எப்படி இன்டராக்ட் பண்றது, ஒரு டிராப் டவுன் கூட எப்படி இன்டராக்ட் பண்றது, ஒரு செக் பாக்ஸ் கூட எப்படி இன்டராக்ட் பண்றது, ரேடியோ பட்டன் கூட இன்டராக்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட், அதாவது ஒரு சர்ச் இன்ஜினோ சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுல எப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த எக்ஸ்பாத்தோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூஸா உங்களுக்கு வரும். நீங்க வந்து எப்பவும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருந்தா தான் என்னென்ன போகுதுன்னு சொல்ல முடியும். பிகாஸ் நான் வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து என்னால வீடியோ வந்து ப்ராப்பரா வந்து அந்த 3 டேஸ்க்கோ, 2 டேஸ்க்கோ ஒரு டைம் வந்து என்னால வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் ஐ மீன் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுனால அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் இதா இருக்கு. அதனால இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு. அதனால வந்து என்னால வீடியோ வந்து மேக் பண்ண முடியல. இனிமேல் வந்து ட்ரை பண்றேன். ஒர்க் இருந்தா நான் 3 டேஸ், 2 டேஸ்ல ஒரு வீடியோவா வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஆர் வந்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டென்ட்க்கு நான் போறேன். போன டைம் வீடியோல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஒண்ணு இருந்தது. என்னோட வீடியோக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ். இன்னைக்கோட வீடியோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு மேனுவல் டெஸ்டிங்கும் இப்போ அப்லோட் பண்ண போறேன். இப்போ வந்து செலினியம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மேனுவல் டெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து செலினியம். இப்படி வந்து நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.